ஹாய், வெல்கம் டு SBS டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஃபைனல் வேல்யூ தியரம் தான் பார்க்க போகிறோம். இது யூஜி டிஆர்பியில் ஒரு முக்கியமான டாபிக்னு கூட நம்ம சொல்லலாங்க. வாங்க இப்போ ஃபைனல் வேல்யூ தியரம்னா என்ன, அது எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இஃப் the LT of f of t and f dash of t exist and L of f of t is equal to f of s, then limit t tends to infinity f of t is equal to limit s tends to 0 s of f of s. அதாவது இந்த தீர்வு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபங்க்ஷனோட டைமிங் இன்ஃபினிட்டி வரைக்கும் ரீச் ஆச்சு அப்படின்னம்னா நம்மளோட லாப்லாஸோட டொமைனோட வேல்யூ 0 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஃபைனல் வேல்யூ தீரங்க. இந்த ஃபைனல் வேல்யூ தீரம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக நம்ம கண்ட்ரோல் தீரம்னு நம்ம யூஸ் பண்ணுவோங்க. எதுக்காக நம்ம கண்ட்ரோல் தீரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எப்படி முடியும், அதனோட எண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபைனல் வேல்யூ தீரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய இடத்துக்கு இந்த தீரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஸ்டேட் எரர் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டடி ஸ்டேட் அனலைசிஸ்லையும் நம்ம இந்த ஃபைனல் வேல்யூ தீரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் டைம் சேவிங் இன் கால்குலேஷன், நம்ம டைமை இது சேவ் பண்ணுறதுக்காக இந்த கால்குலேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுறக்கும் இந்த தியரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரிடிக்டிங் த ஃபைனல் அவுட்புட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒர்க்கோட கண்ட்ரோல் டிசைனே இதை வச்சு நம்ம பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த மாதிரி இதனோட யூசஸை நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. ஸோ நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்க்குறப்ப இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், எப்படி ஈக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சம்மு போட்டோம்னா தான் நமக்கு வெரிஃபை பண்ண முடியும். அதையே நம்ம இப்போ போட்டுருவோங்க. ஓகே, இப்போ வாங்க, நமக்கு இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, f of t is equal to t square e power minus 3t அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்மளோட ஃபைனல் வேல்யூ தியரம்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, லிமிட் t tends to infinity f of t is equal to limit s tends to 0 s of f of s அப்படின்னு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இதை f of tக்கு நம்ம டைரெக்டாக இன்ஃபினிட்டி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் LHSல. இது LHSங்க, இது RHS. ரெண்டும் நம்ம சைட் பை சைடாக நம்ம பண்ணிவிடுவோம். வாங்க பார்ப்போம். சரி, இப்போ t ஸ்கொயர், இப்போ டீக்கு பதிலாக நம்ம இன்ஃபினிட்டிவை அப்ளை பண்ணுவோம். இன்ஃபினிட்டி ஸ்கொயர் e பவர் -3 இன்ட்டு இன்ஃபினிட்டி. ஓகே, இங்கே ஆர்ஹெச்எஸில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேல்யூவில் நம்ம லேப்லாஸ் கண்டுபிடிப்போம். டி ஸ்கொயர்டுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/s³ கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்து என்ன இருக்குது, இ பவர் -3t இருக்குது இல்லைங்களா? அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் படி நம்ம எங்கெல்லாம் எஸ் வருதோ அங்கே s+3 போட்டுக்குவோம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம 3க்கு பதிலாக, இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், s+3 நம்ம ஷிஃப்டிங் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சரு 1/s+3 the whole cube இப்படி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ LHSல பாருங்கள். ஸோ எங்கள் லிமிட்டை அப்ளை பண்ணிங்கன்னா, நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணிட்டு இங்கே நமக்கு என்ன இருக்குங்க, இ பவர் -3 இன்ஃபினிட்டி, தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க. இ பவர் -இன்ஃபினிட்டி, இ பவர் -இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தட் இஸ் 0. ஓகேவா? அப்போ 0 இன்ட்டு எனிதிங் நமக்கு என்ன கிடச்சிரும், 0ன்னு கிடச்சிரும். 0 இன்ட்டு anything which is equal to 0. நம்மளோட LHSோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ RHSல பாருங்கள். RHSல என்ன பண்ணோம், நம்ம லேப்லாஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இந்த லேப்லாஸ் வேல்யூக்கு நம்ம எஸ்ஸை மல்டிபிள் பண்ணணும். அப்போ s இன்ட்டு 1/s+3 the whole cube. இதில் நம்ம லிமிட்டு s tends to 0ன்னு கொடுக்குறோம். ஓகேவா? எங்கெல்லாம் s வருதோ அங்கே 0 கொடுங்க. 0 இன்ட்டு 1/, இங்கே என்ன வரும் நமக்கு, 0+3ங்களா? அப்போ 0. ஸோ 1/0னா நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் இன்ஃபினிட்டின்னு தெரியும். 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ நம்ம வேல்யூ என்ன, 0 இன்ட்டு எனிதிங் அப்படின்னாலும் நம்ம வேல்யூ 0 தான் கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன ஆயிடுச்சு, வெரிஃபை ஆயிடுச்சு. என்னென்ன LHS = RHS அப்படின்னு சொல்லிட்டு
வெரிஃபை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தாங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நமக்கு கேட்குறது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் அப்படிங்காட்டியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு கிடைக்கிற வேல்யூக்கு லேப்லாஸ் கண்டுபிடிச்சி அதில் எஸ்ஸோட வேல்யூ 0 போட்டுருங்க. உங்களுக்கு சிம்பிளாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த சம்மு பார்ப்போம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஃபைனல் வேல்யூ தியரம் ஆஃப் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி அப்படின்றது நம்மளோட அடுத்த சம்மு. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு அக்கார்டிங் டு த ஃபார்முலா படி தெரியும் லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அக்கார்டிங் டு த தீரம் படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 மைனஸ் நம்மளோட எஃப் ஆஃப் டி என்ன 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி. ஸோ ஆர்ஹெச்எஸ் நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்ட்டு லேப்லாஸ் வேல்யூ ஆஃப் 1 மைனஸ் இ பவர் எம் மைனஸ் ஏடி. ஓகேவா? சரி, இப்போ நம்ம 1 மைனஸ் ஏடிக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டீன்னு இருக்க வேண்டிய இடத்துக்கு இன்ஃபினிட்டிவ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒன்று தெரியணும், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? சரி, இப்போ எஸ் இன்ட்டு இதுக்கு லேப்லாஸ் கண்டுபிடிக்கிறோம். 1க்கு நம்ம லேப்லாஸ் கண்டுபிடிச்சோம்னா 1/s இ பவர் மைனஸ் ஏடி அதுக்கு நம்ம லேப்லாஸ் கண்டுபிடிச்சோம்னா 1/s ப்ளஸ் ஏ. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதனோட வேல்யூ இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டினா 0ன்னு போட்டேன். அப்போ 1 மைனஸ் 0 நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இப்போ இந்த ஆர்ஹெச்எஸில் பாருங்கள், எஸ்ஸை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிட்டோங்க. s/s s இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஏ. அப்போ எஸ்ஸு எஸ்ஸும் கேன்சல். இப்போ 1ன்னு வந்துடும். 1 மைனஸ் s/s ப்ளஸ் ஏன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் ஆல்ரெடி நம்ம ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 1ன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நம்ம எஸ் டென்ஸ் டு 0ன்னு அப்ளை பண்ணுறோம். எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கே 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். 1 மைனஸ் 0/0 ப்ளஸ் ஏ அது 0/ஏன்னு வரும். ஸோ 0/ஏனாலும் நமக்கு என்ன தான் 0 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ 1 மைனஸ் 0 அது இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஹின்ஸ் வெரிஃபைடு. இவ்வளோ தாங்க ஃபைனல் வேல்யூ தியரம் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து 1 மார்க்கில் ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஐ ஹோப் ஸோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பயனுள்ள வீடியோவுக்கு நீங்கள் எஸ்பிஎஸ் டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது யூஜி டிஆர்பி மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.